ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஆக்சுவலி என்ன ப்ராப்ளம் பார்க்க போகிறோம் அப்படின்னா, குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூடில் டைம் அண்ட் ஒர்க் கேல்குலேஷன். ஸோ அதில் ஒரு ப்ராப்ளம் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இப்போ ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா, கிளாஸ் ஸ்டார்ட்ஸ் அட் 11 AM அண்ட் லாஸ்ட் டில் 2:27 PM. 4 periods of equal duration are held during this interval. After every period, a rest of 5 minutes is given to the students. The exact duration of each period is. ஸோ நம்ம இங்கே கண்டுபிடிக்க வேண்டியது ஒரு பீரியடோட எக்ஸாக்ட் டியூரேஷன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி சிவில் சர்வீசஸ் ஆப்டிடியூட் டெஸ்ட், அதாவது 2016 சிவில் சர்வீசஸ் ஆப்டிடியூட் டெஸ்ட்டில் கேட்கப்பட்ட ஒரு கொஸ்டின். ஸோ இதுக்கு உங்களுக்கு 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க: 48 minutes, 50 minutes, 51 minutes அண்ட் 53 minutes. ஸோ இப்போ இதோட சொல்யூஷன் தான் நம்ம ஆக்சுவலி பார்க்க போகிறோம். ஸோ இந்த ப்ராப்ளம்க்கு ஆக்சுவலி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிளாஸ் ஸ்டார்ட்ஸ் அட் 11 AM. ஸோ 11 AMல ஒரு கிளாஸ் ஆக்சுவலி ஸ்டார்ட் ஆகிட்டு 2:27 PMக்கு முடியுது. ஸோ உங்களுக்கு 11 மணிக்கு ஒரு கிளாஸ் ஸ்டார்ட் ஆகி 2:27 PMக்கு ஒரு கிளாஸ் முடியுது. ஸோ இதில் ஆக்சுவலி 4 periods ஆஃப் ஈக்குவல் டியூரேஷன் ஆர் ஹெல்ட் டியூரிங் திஸ் இன்டர்வல். ஸோ இந்த 11 மணிலேருந்து 2:27 PM வரைக்கும் 4 பீரியட் நடக்குது. அதுவும் ஈக்குவல் டியூரேஷனில் 4 பீரியட் நடக்குது. ஸோ ஒவ்வொரு பீரியடுக்கு ஆஃப்டர் 5 minutes பிரேக் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கொடுக்கப்படுது. ஸோ இப்போ இதோட எக்ஸாக்ட் டியூரேஷன், அதாவது ஒவ்வொரு பீரியடோட எக்ஸாக்ட் டியூரேஷன் என்ன அப்படின்றத நம்ம இங்கே கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா, கிளாஸ் ஸ்டார்ட்ஸ் அட் 11 AM அண்ட் லாஸ்ட் டில் 2:27 PM. ஸோ இதுதான் நமக்கு ஃபஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 4 periods இந்த 11 AMலேருந்து 2:27 PM வரைக்கும் 4 பீரியட் கண்டக்ட் பண்ணுறாங்க. அண்ட் 4 பீரியடுமே ஈக்குவல் டியூரேஷனோட 4 பீரியட் இருக்குது. அதே மாதிரி ஒவ்வொரு பீரியடுக்கு அப்புறமாவும் 5 minutes பிரேக் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கொடுக்குறாங்க. ஸோ இதெல்லாம் தான் இப்போ நமக்கு இந்த ப்ராப்ளமில் கிவன். ஸோ இப்போ நம்ம அடுத்து பார்க்க போகிறோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா டோட்டல் டைம், அதாவது இந்த 11 மணிலேருந்து 2:27 PM அது வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டோட்டல் டைம் 3 hours and 27 minutes. அதாவது ஒரு ஹவருக்கு 60 minutes நீங்கள் கணக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா 3 hours. அப்போ 3 ஹவர்ஸ்னால் எப்படி? 60 into 3, அப்போ 180 minutes உங்களுக்கு வரும். அந்த 180 minutesோட நீங்கள் 27 minutes ஆட் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு 207 minutes வரும். ஸோ அப்போ என்ன நடக்குதுன்னா, இங்கே 4 periods ஆஃப் ஈக்குவல் டியூரேஷன் ஆர் ஹெல்டு. ஸோ இந்த 11 மணிலேருந்து 2:27 வரைக்கும் 4 periods ஆஃப் ஈக்குவல் டியூரேஷன் ஆர் ஹெல்டு. அதே மாதிரி 5 minutes ரெஸ்ட் கொடுக்குறாங்க. ஸோ அப்போ 5 minutes ரெஸ்ட் ஒவ்வொரு பீரியடுக்கு அப்புறமாவும் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கொடுக்குறாங்கன்னா, அப்போ டோட்டல் டைம் கேப் அது உங்களுக்கு எவ்வளோ வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இப்போ 4 பீரியட் இருக்குது. அதாவது உங்களுக்கு லாஸ்ட் பீரியடில் கண்டிப்பாக பிரேக் தேவையில்லை. ஏன்னா உங்களுக்கு அந்த டைமில் கிளாஸ் எண்ட் ஆகுது. அப்போது உங்களுக்கு எத்தனை பிரேக் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ 4 பீரியட் இருக்குன்னா 4 பீரியடில் 1 நம்ம லெஸ் பண்ணிவிடுவோம். ஏன்னா லாஸ்ட் பீரியட் உங்களுக்கு பிரேக் கிடையாது. அப்போது 3 பீரியடுக்கு தான் உங்களுக்கு ஆக்சுவலி பிரேக் இருக்கும். அதே மாதிரி அந்த பிரேக்கோட டைம் டியூரேஷன் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 5 minutes. அதாவது ஒவ்வொரு பீரியடுக்கு அப்புறமாவும் 5 minutes பிரேக் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கொடுக்குறாங்க. ஸோ அப்போ உங்களுக்கு டோட்டல் பிரேக் டைம் எவ்வளோ வரும்? டோட்டல் பிரேக் டைம் 3 into 5, அதாவது 15 minutes பிரேக் உங்களுக்கு இருக்கும். ஸோ 15 minutes டைம் கேப் இருக்கும். ஸோ இந்த 15 minutes டைம் கேப்பை நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா, டோட்டல் டீச்சிங் டைம், அதாவது டோட்டல் டீச்சிங் டைம் எவ்வளோ வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டோட்டல் டைம் என்னது? 11 AMலேருந்து 2:27 PM வரைக்கும். அப்படின்னா டோட்டல் டைம் பார்த்தீங்கன்னா 207 minutes. அதே மாதிரி பிரேக் டைம், ஸோ இந்த டோட்டல் டைம்லேருந்து பிரேக் டைமை நம்ம மைனஸ் பண்ணிவிடுவோம். ஸோ அப்போ டோட்டல் டைம்னா எப்படி? டோட்டல் டைம்னா உங்களுக்கு 207 minutes வரும். ஸோ அந்த 207 minutesலேருந்து நீங்கள் 15 minutes மைனஸ் பண்ணிங்கன்னா, இந்த 15 minutesன்றது என்னது? 15 minutesன்றது டைம் கேப். ஸோ இந்த 207 minutesலேருந்து நம்ம 15 மைனஸ் பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு ரிமைனிங் 192 minutes வரும். ஸோ அப்போ என்ன பண்ணுவோம்? அடுத்த லாஸ்ட்டில் நமக்கு நம்ம கொஷினில் கொடுத்துருக்க மாதிரி டியூரேஷன் ஆஃப் ஈச் பீரியட், ஸோ அதை நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ இப்போ நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் டோட்டல் டீச்சிங் டைம் எவ்வளோ அப்படின்ட்டு. அப்போது 192 minutes தான் உங்களுக்கு டோட்டல் டீச்சிங் டைம். ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, அதில் ஒவ்வொரு பீரியடோட டியூரேஷன் எப்படி அப்படின்றத கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ இப்போ டோட்டல் டீச்சிங் டைம், அதாவது 192 மினிட்ஸை நம்ம 4 ஈக்குவல் பீரியட்ஸாக
டிவைட் பண்ணோன்னா ஸோ அப்போ 192 டிவைடட் பை 4. ஸோ டிவைட் பண்ணோன்னா உங்களுக்கு லாஸ்ட்டில் கிடைக்கிறது 48 மினிட்ஸ். ஸோ அப்போ இந்த ப்ராப்ளமோட ஆன்சர் என்னது 48 மினிட்ஸ்.